சரி, இப்படி பேசினவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோன்னு அடுத்தது என்ன சொல்கிறாரு? தேசிய நலன் கருதி கூட்டணின்னாரு. தேசிய நலன் கருதி கூட்டணியா, மகன் நலன் கருதிய கூட்டணியா? ஸோ இந்த மாதிரி அவர் எல்லாம் எது சார் ராமதாஸ் பேசுவது எல்லாம் போய் நாங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் அவர் எடுத்துப்பார், திருடிப்பார். ஸோ இப்போ நான் ஒரு உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன, இந்த 8 வழி சாலை நாங்கள் விடமாட்டோம், அது 8 வழி சாலை கேஸ் போட்டோம் யார்? பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் போட்டார். அதில் இவங்க இம்ப்ளீட் ஆகிக்குவாங்க, 10 பேர் 20 பேரில் ஒன்று. அவருடைய ஊடகத்தில் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, இப்போ 2026 கூட்டணி தொடர்பாக சொல்லுங்க. எந்த கட்சி கூட கூட்டணி போகலாம்? அவங்க கூட்டணியில் இவங்க யார் சேர்ப்பாங்க? இல்லை, இப்போ இருக்கிற பாஜக கூட்டணியிலே தான் தொடருவாங்க. இல்லை, பாஜக கூட்டணி அன்புமணிக்கு. ஏன்னா அன்புமணி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க உயிரோட தான் இப்போ இருக்காங்க. ஆமாம், அவங்க அங்கே தான் கூட்டணி. அவர் அங்கே ஆனால் திமுக கூட போகிறதுக்காக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்களில் ஒரு சிலர் இந்த மாதிரி பாமகவை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு சிலர், எந்த அமைச்சர் வாயை திறக்க முடியும்? துரைமுருகன் அவர்கள் சொல்றாங்க. இல்ல,